நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், அன்பு சகோதரர் ஆதி ராஜாராம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு பின்னால் பேச அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பேச்சாளர் முனைவர் வி.சி. மணிமுரசு அவர்களே, அன்பிற்கும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே மிகச் சிறப்பாக பேசிய தலைமை கழகத்தினுடைய இளம் பேச்சாளர், என்னுடைய வாழ்த்துக்களோடு அன்பு சகோதரன் டெல்ஜின் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று அரிய கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற பெரியவர் தீப்பொறி வாசு அவர்களே, நல்லா பேசினாரு. அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கணும். நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக பேசிய சேப்பாக்கம் திருவள்ளி கனி பகுதி கழக செயலாளர்கள் மணிகண்டன் மற்றும் சீனிவாசன், முருகன், எல்ஐசி ஜெயச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக பேசி சென்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர், அன்பு சகோதரர், அன்பிற்கினிய ஆர்வி செல்வகுமார் அவர்களே, ஏன்னா சகோதரர் மாதிரி அவர் பழகிட்டதுனால அவர் பேர பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஏழை பாழைகளின் கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டபோது 1972ஆம் ஆண்டு நான் இங்கே சென்னையிலே கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து இந்த தேர்தலை நான் கண்டதனால் இந்த இயக்கம் எப்படி ஏழ்மையிடம், தாழ்மை நிலையிலே உள்ளவர்களிடம் வளர்ந்தது என்பதை நானும் ஓரளவுக்கு உங்களைப் போல அறிந்தவர். என்னை போன்ற தொடர் இந்த இயக்கத்தில் ஆரம்ப நிலையிலிருந்து இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த இயக்கம் வேரூன்றி இதுவரையில் இத்தனை சோதனைகள் வந்தபோதும் எழுந்து நின்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இந்த இயக்கத்தை வளர்த்து ஆளாக்கி சீர்தூக்கி நிலைநிறுத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களும், இந்த இயக்கத்தை 3ஆம் தலைமுறையிலிருந்து 4ஆம் தலைமுறைக்கு அழைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தான் காரணம். இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைத்ததனால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் இருக்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்களே, அது இன்று நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு மாற்று திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் தேர்தலை சந்தித்தோம். தேர்தல் களம் என்பது நம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறது ஓரிரு மாதங்களில். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பொதுக்கூட்டம், அன்பு தம்பி பெல்ஜின் அவர்கள் சொன்னதை போல அவர்கள் பாணியிலே பட்டத்து இளவரசன் தொகுதி, துணை முதலமைச்சர் தொகுதி, இது எப்படி இருக்க வேண்டும்? அவர் மிக அழகாக சொன்னார்.
குடிசைவாழ் மக்கள் பகுதியிலே போகின்ற போதும், பக்கிங்காம் கால்வாய் பகுதியிலே போகின்ற போதும் அதை சிறைச்சீலை போட்டு மறைத்திருக்கிறார்கள். அவருக்கு தெரிந்துவிடக் கூடாது. மன்னா மும்மாறி பொழிகிறதா வானம் என்று கேட்டால் பொழிகிறது மன்னா என்று சொல்லுகிறார்களே, அதை போல துதிபாடுகின்ற ஒரு கூட்டம் அவர்களை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு வீழ்ச்சி வரும். இப்போதைய அரசியல் சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? ஏன் இந்த ஆட்சியை மக்கள் வெறுக்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த ஆட்சியிலே பல நல்ல திட்டங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். அது மக்களுக்குத்தான் தெரியும். தேர்தலுக்கு முன்னால் தான் அது புரியும். மக்கள் நலத்திட்டங்கள் இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கப்படும். ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சியா சிறந்த ஆட்சி இல்லையா என்பது. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நிர்ணயிக்கப்படும். சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இந்த ஆட்சியிலே சரியில்லை. நேற்றைய தினம் முந்தைய தினம் கூட பார்த்திருக்கிறீர்கள். இந்த பேப்பரிலே ஒரு செய்தியை நான் படித்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசூர் நகரத்திலே ஒரு பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினருடைய மகன் அவரது நண்பர்களோடு சென்று காரிலே போய்கொண்டிருக்கிறார். ஒரு வீதி வழியாக வீதியிலே ஒரு தொழிலாளர் நலத்துறை சார்ந்த ஒரு உதவி ஆய்வாளர் அந்த அரசு ஊழியருடைய வண்டியை மோட்டார் சைக்கிளை வாசலிலே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். இவர் கார் போவதற்கு இடையூறாக இருக்கிறது என்று வேகமாக தொடர்ந்து ஆரணை அழித்ததன் விளைவாக அவர் குடும்பத்துடன் வெளியே வந்து ஏதோ பதற்றத்துடன் பார்த்திருக்கிறார். ஏன் இப்படி ஆரண் அடிக்கிறீர்கள், நான் வண்டி எடுக்க மாட்டேனா என்று சொல்லுகிறார். உடனே வேகமாக காரை எடுத்து அவர்கள் 3 பேர் குழந்தைகளும் ஆஸ்பத்திரியிலே ஆபத்தான நிலையிலே இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், அதிகாரம் என்பது சட்டமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் ஒரு செங்கல்லை எடுத்து காட்டி எங்கே இருக்கிறது எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி என்று மதுரையிலே கேட்டதாக சொன்னார். எனக்கு தெரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், எப்படி ரத்து செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை வாக்களியுங்கள், நீட் தேர்வு ரத்தாகிறதா ரத்தாகவில்லை என்று பாருங்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக அது முதல் கையெழுத்தை அதில் தான் போடுவார் ஸ்டாலின் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி இன்னும் ஏமாற்றிக் விடலாம் என்று நினைக்கிறார். அதுதான் மிகப்பெரிய வேதனை. எனவே இது எங்கே இருக்கிறது? இந்த நீட் தேர்வை ரத்து செய்தது யார்? நீட் தேர்வை ரத்து செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் அமைச்சராக இருந்த நாமக்கல் காந்தி செல்வன் தான். அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது அவர்தான் கையை கும்பிட்டு நீட் தேர்வு வரவழைத்தார். காங்கிரஸ் கட்சி காலத்திலே அவர்கள் கூட்டணியில் இருந்ததன் காரணமாக அந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. இவர்களே அதை போய் கொண்டு வந்து விட்டு அப்பொழுது ஆட்சேபனை செய்யாமல் அதற்கு வாக்களித்து விட்டு இப்பொழுது நம்மிடம் வந்து நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொல்லி வாக்குகளை கேட்டு அரசாட்சியை நடத்தி முடித்து விட்டார்கள். இன்னும் சொல்லுகிறார், மாநில சுயாட்சி போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். மத்தியிலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு மேலாக ஆட்சியிலே இருந்தீர்கள். அப்பொழுதெல்லாம் இதை வலியுறுத்த வேண்டியதுதானே? இப்போது தேர்தல் நேரத்திலே நாங்கள் மாநில சுயாட்சிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக போராடுவோம், தமிழர்களே ஒன்று கூடுங்கள், இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் என்று திசை மாற்றி விடுகிறார். உள்ளபடியே ஒரு அக்கிரமக்காரனுக்கும் ஒரு தர்மத்துக்கும் நடக்கிற போது
அக்கிரமமான ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தர்ம ரீதியாக போராடுகின்ற நமது சகோதரர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் புரட்சி தமிழர் நம் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலேயே நடக்கின்ற போது இந்த போரினை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், அவரை கோட்டையை நாம் சந்தித்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியுடன் இருக்க வேண்டும். இப்படி மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமே அவரிடத்தில் மேலும் இருக்கிறது. இங்கே மீனவர் பகுதி மக்கள் அருகாமையிலே நீங்கள் குடியிருப்பதாக சொன்னார்கள். வழக்கத்திற்குரிய மறைந்த ஜெய் பாலன் அவர்கள் நான் அடிக்கடி தலைமை கழகத்திலே மறைந்த கே கிருஷ்ணசாமி அண்ணன் ஒரு வீட்டிலே சந்தித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அவர் பிரபலமாக பேசப்பட்டவர் 72, 73 காலகட்டங்களிலே. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மீன்பிடி தடைக்காலத்திலே 8000 ரூபாய் என்ற தொகையை உயர்த்தி 12,000 ரூபாயாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது தேர்தல் வாக்குறுதியிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிற எல்லை பகுதி கச்சத்தீவு தாழ்வாயத்துக்கு கொடுத்தது யார்? கச்சத்தீவு தாழ்வாயத்துக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அப்பொழுது ஆட்சியிலே இருந்த கருணாநிதி அவர்கள் தான். இதையும் அவர்தான் தாரை வார்த்து கொடுத்தார். நீட் தேர்வை கொண்டு வந்ததும் திமுக ஆட்சி தான். அவர்கள் தான் இன்று அதற்கு எதிராக பேசி நம்மளை திசை திருப்புகிறார். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது இவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 1974ஆம் ஆண்டு பண்டார நாயக்கா இலங்கையிலே பிரதம மந்திரியாக இருந்தபோது இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு அது பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு வராமலே இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அந்த திராணியோடு எதிர்த்திருந்தால் கச்சத்தீவை நாம் இழந்திருக்க மாட்டோம். இன்று அங்க மீன்பிடி தடைக்காலங்களிலே நாம் போய் படையை உலர்த்துவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று உரிமையோடு செல்வோம். எல்லை தாண்டினாலே பிடித்து சிறைப்படுத்தி விடுகிறார்களே இலங்கை அரசாங்கம் என்ற நிலைப்பாடு தானே இங்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? சிந்திக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி செய்த பிழை. அவர் தீவிரம் காட்டாதவர்களை ஏன் தீவிரம் காட்டவில்லை? 72 இயக்கம் கண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய எழுச்சி, ஆட்சி போய்விடுமே என்று கவலைப்பட்டார் கருணாநிதி அவர்கள். அப்பொழுது சர்க்காரிய கமிஷனை ஊழல் பட்டியல் கொடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் ஊழல் பட்டியல் கொடுத்ததன் அடிப்படையிலே சர்க்காரியா கமிஷன் நியமிக்கப்படுகிறது. அந்த சர்க்காரிய கமிஷன் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கிறதா என்று அதை ஆராய்ந்து பார்க்கிறது அந்த கமிஷன். அந்த கமிஷன் ஆராய்ந்து பார்த்து அதுல எவிடன்ஸ், அது முதற்கட்ட விசாரணையிலே உண்மை இருக்கிறது என்று கொண்டனால் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நமது ஆட்சி பறிபோய்விடும், நமது ஊழல் வெளிவந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அதை வலியுறுத்தவே இல்லை அவர். அதுதான் உண்மை. எனவே அவர் அதை வலியுறுத்தி இருந்தால், அதற்காக போராட்டம் நடத்தி இருந்தால், அதற்காக தன் ஆட்சியை போனாலும் பரவாயில்லை என்று ரிசைன் செய்திருந்தால், அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போது சொன்னார். ஆட்சியை விட்டு விலகுங்கள், ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன போது கூட அவர் விலகவில்லை. எனவே இந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்தான் ஆளாகிறார். எனவே நீட் தேர்வு, கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்து எல்லாமே அவர் செய்திருக்கிறது. மடைமாற்றம் செய்து யாருக்குமே தெரியாது என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆட்சி ஒரு ஊழலான ஆட்சி. தினந்தோறும் நீங்கள் பேப்பர்ல பார்ப்பீர்கள். இப்பொழுது கூட அமைச்சர் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி அமலாக்கத்துறை 3 முறை நோட்டீஸ் அனுப்பி 3 முறையும் செவி சாய்க்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையிலே உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய அமர்வு வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். இதுவரையில் அவர்கள் வழக்கை பதிவு செய்யவில்லை. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. எல்லாம் டிஜிட்டல் ஸ்கேம். டிஜிட்டல்லே பணத்தை நேரா கொடுக்கறதுல எல்லாம் டிஜிட்டல்லே வரும். அதுலயும் ஒரு 10 ரூபாய் நோட்டு தான் அடையாளமா வருது. எப்படி டாஸ்மாக்ல ஒரு 10 ரூபாய் பாட்டில் கட்டுற மாதிரி இதுலயும் ஒரு 10 ரூபாய் நோட்டு தான் வருது.
அந்த 10 ரூபா நோட்டை நம்ம காட்டணும்னா அவர் பாதி அதை போட்டோ எடுத்து அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, மீதி பாதி அந்த நம்பர் டேலி ஆகுதுன்னா அவர்கிட்ட பணம் கொடுக்கணும். இது ஹவாலா பர்சன், மணி லாண்டரிங். இந்த மணி லாண்டரிங் இருக்கிறதுனால உடனே அமலாக்கத்துறை என்டர் ஆகுது. எஃப்ஐஆர் தான் என்டர் ஆக முடியும். எனவே அந்த அடிப்படையில அவர் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். 1020 கோடிக்கு மேல் என்று சொல்கிறார்கள். இது ஓராண்டு நடைபெற்ற ஊழல், 4 ஆண்டுகள் அது சேரவில்லை. இப்படி இவர் மாற்றுகிறார் என்று சொன்னால், இவர் வீட்டிற்கு வங்கி கடன் வாங்கி, வங்கியிலே கடன் வாங்கி, இந்த வாங்கிய கடனை எந்த நோக்கத்திற்காக கடன் வாங்கினாரோ அந்த நோக்கத்திற்காக செலவிடாமல் வேறு வழியாக அவர் செலவு செய்தார் என்ற ஒரு லோன் பிராட், அந்த அடிப்படையிலே ரெய்டு நடத்தப்படுகிறது. சிபிஐ அவர்களுக்கு கிடைத்த ஆதாரம் எங்கேயோ போய் எலி வேட்டைக்கு போய் புலி கிடைத்தது மாதிரி அவர் போனது வேற விஷயம். இவருக்கு கிடைத்ததெல்லாம் இந்த எவிடன்ஸ், இந்த சாட்சியங்கள் கிடைத்தவுடனே அவர் அதை அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருக்கிறார். அமலாக்கத்துறை அதை டிஜிபிக்கு அனுப்பிறது. டிஜிபி அக்டோபர் 27 அனுப்புறது இன்னும் எஃப்ஐஆர் போகுது. இப்படி கிராமங்கள்ல இருந்து நகரம் வரலையும் தலைமையில இருந்து டாப் டு பாட்டம் எஃப்ஐஆர் போட மாட்டோம் சார். ஏதாவது ஒரு அடிதல் நீங்க போங்க, அதிமுக காரங்க பாதிக்கப்பட்டாங்க சார், நீங்க எஃப்ஐஆர் போங்க. டிஎம்கே அந்த வட்டச்செயலாளர் சொல்ல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இதே மாதிரிதான் அவங்க தலைமையிலே இருக்காங்க. நான் அதிகாரிகள்லாம் குறை சொல்லல, அதிகாரிகள் நம்ம அதிகாரிகள் ரொம்ப நல்ல அதிகாரிகள், காவல்துறைகள் நல்லா இருக்காங்க. அவங்கள செயல்பட விடணும்ல நீங்க. அவங்க கரங்கள் கட்டப்பட்டிருக்கு. யார் முதலமைச்சர்னே தெரியல, 4 பேர் 5 பேர் இருக்காங்க. யார்கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. கக்கன் பார்த்த துறை, காமராஜர் கண்ட துறை. இப்படிப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, நாங்கெல்லாம் ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட உடனே உள்ள போட்டுவோம். கட்சி விட்டு அன்னைக்கே கட்டலாம். இவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது. யாரு ஜெயில இருந்து வெளியே இருந்து உள்ள இருந்து வெளியில வரானா அவன் தான் இல்லை. ஜெயில யார் இருக்கான்னே தெரியல, எல்லாரும் உள்ள வெளியில தான் இருக்கான். பெரிய குடைச்சல், தமிழ் மக்களுக்கு பெரிய குடைச்சல், பெரிய பாதுகாப்பற்ற நிலைமை. பெண்கள் வெளியே நடமாட முடியும். பாலியல் குற்றச்சாட்டுகள் தினந்தோறும். தங்கவல்லி விலை இன்னைக்கு இன்றைய நிலவரம் பேப்பர்ல போடுற மாதிரி கெஞ்சா வழக்கு இன்றைய நிலவரம், பாலியல் வழக்கு இன்றைய நிலவரம், கொலை, செயின் ஸ்நாச்சிங் இன்றைய நிலவரம், எப்படி என்று போட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு வந்து நித்த நித்தம் கொலைகள், நித்த நித்தம் பாலியல் துன்புறுத்தல்கள், நித்த நித்தம் போதைக்கு அடிமையானவருடைய சீண்டல்கள், இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற ஆட்சி தேவையா? இதைத்தான் நான் கேட்கிறேன். எனவே இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்களை பற்றியே சிந்திக்காத, தனது மக்களை பற்றி சிந்திக்கிற, குடும்ப மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஆட்சி, மன்னர் ஆட்சி பரம்பரை. அவங்க தாத்தா புள்ள பேரன், அதுக்கு ஆட்சி கொள்ளுங்க. இது ஒரு ஜனநாயகமான நடைமுறையா? அதிமுக அப்படி இல்லை. எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தார்கள், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கிறார். சாதாரண தொண்டராக இருந்து, கிளைக்கழக செயலாளராக இருந்து, ஒரு சாதாரண விவசாயி இன்றைய தினம் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து கடந்த 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி நடத்த சிறப்பாக ஆட்சி நடத்தியவர். கொரோனா காலத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டன, அதையெல்லாம் சமாளித்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நான் பயணம் செய்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய அடையாளத்தை கூட நான் மாற்றிக்கொண்டு சில பேரிடம் பேசுவேன். பேசுகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சி தான், அவர்தான் வர வேண்டும். எத்தனையோ பேர் அரசியல் கட்சிக்கு இன்றைய தினம் வரலாம். அவர்கள் எல்லோரும் நாங்கள் ஆட்சியை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லோரும் எம்ஜிஆராக ஆகிவிட முடியாது. களத்திலே நிற்கின்ற பொழுது, போட்டி என்று வருகின்ற பொழுது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பூத்துக்கு செல்கின்ற போது போட்டி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே என்றுதான் இருக்கும். போட்டி நமக்கும் அவருக்கும் தான். அவரை இறக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். மக்கள் நம்மளை ஏற்ற வேண்டும் என்று, கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார். இதுதான் வருகின்ற தேர்தலில் நடக்கும். எனவே இப்படிப்பட்ட ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 7.5% உள்ஒதுக்கீடு செய்து அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்
கல்வி படிக்கின்ற வசதியை ஏற்படுத்தியுள்ளார். அதன் மூலம் மருத்துவத்துறையிலும் பொறியியல் துறையிலும் நிறைய மாணவர்கள் தினம் ஏழை மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் காரணமானவர் மீண்டும் வர வேண்டும். எவ்வளவோ துறைகளில் அவர் எவ்வளவோ சாதனைகளை எல்லாம் புரிந்திருக்கிறார். நிர்வாக ரீதியாக மாவட்டங்களை எல்லாம் பிரித்தார். 5 மாவட்டங்களை புதிதாக உருவாக்கினார். போலீஸ் அவருடைய கண்ட்ரோல், நிர்வாக திறமை எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருந்தது. இப்ப யார் கண்ட்ரோல் இல்லை. எனவே மீண்டும் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி மலர வேண்டும். அந்த ஆட்சிக்கு உற்ற துணையாக நீங்கள் இருக்க வேண்டும். அவரை கோட்டையிலே சென்று நாம் சந்திக்க வேண்டும். அந்த நல்ல நாள் அதிமுகவின் திருநாள் என்று கூறி அதிக வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.